வெல்கம் பேக் டு கிச்சு கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு மேப்பை பொறுத்து வேறு வேறு டாஸ்க் வந்து நமக்கு மாறும். இப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு டீமுக்கு வந்து மினிமம் பிளேயர்ஸ் வந்து 5 பிளேயர்ஸ். அந்த 5 பிளேயர்ஸில் வந்து யாராவது ஒருத்தங்க வந்துட்டு மான்ஸ்டராக மாறுவாங்க. அந்த மான்ஸ்டர் வந்து நம்மளாக கூட இருக்கலாம். நம்ம மான்ஸ்டராக மாறினதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளணும், யாரையும் வந்து எஸ்கேப் ஆக விடக்கூடாது. இல்லாட்டி நம்ம ஹியூமனாக நார்மலாக வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இந்த கேம் வந்துட்டு ஒரு ஃபன்னான ஹாரர் கேமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்துட்டு இந்த கேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஏன்னா எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் புரியல. பட் ப்ளே பண்ணிகிட்டே இருக்க வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேவரட் கேமாக வந்து இந்த கேம் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து மான்ஸ்டராக வரப்போகிறோமா இல்லை ஹியூமனாக வரப்போகிறோமான்னு தெரியல. எதுக்கும் வந்து ஒரு பிஸ்டல் கன்னை வந்து எடுத்தாச்சு. ஓகே மக்களே, நம்ம தான் வந்துட்டு மான்ஸ்டர் ஆனோம்னா நமக்கு வந்து இப்படி தான் காட்டும். ஓகே மக்களே, இப்போ வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுற டாஸ்கில் வந்து நம்ம இறங்கிடுவோம். இப்போ நான் வச்சுருக்க மான்ஸ்டர் வந்து என்ன மான்ஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலர் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர். இது நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 10,000 சில்வர் காயின்ஸ் வேணும். அப்புறம் அடுத்து இருக்கிற 2 மான்ஸ்டர் வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 600 கோல்டு காயின்ஸ். ஓகே, இங்கே ஒருத்தி போடா, இவங்களை வந்துட்டு போட்டு தெரிய வேண்டியதான். ஒரு பிளேயர் போயிட்டு ஃபயர் கன்னை வச்சு நம்ம போட்டுட்டாங்க. அதாவது ஃபயர் கன் கிடையாது, சாரி ஃப்ளேம் த்ரோவர் அந்த கன் பேர். இவங்க வந்து திருப்பி நமக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. போட்டு தள்ள முடியாது போலக்க. போட்டு தெரியாச்சு மக்களை. இன்னொருத்தன் வந்து பார்த்துருவானோ நம்மளை, எவனா சவுண்டு அடா பாவி பார்த்துட்டானே. சரி, அவன் வந்து நம்மளை கவனிக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். நான் வந்து இன்னொருத்த வந்து பார்த்துருவோம் நான் சொன்னோன்னே வந்துட்டான் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு அது என்னது காஷன் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அந்த வலது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற காரணத்தினால் வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு கட் ஆகும். அதுக்கு வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்ஸ், அது என்னமோ ஒரு பேர், ஓகேவா. அதை வந்துட்டு இவங்க 2 பேர் அட்லீஸ்ட் எங்கள் இடத்துல நிறைய இருக்கும், ஒரு 5-6 ஜென்ரேட்டர் இருக்கும். அதில் வந்து அட்லீஸ்ட் 2 பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக அதே நேரத்தில், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, சரி விடுங்க, அதை வந்து ஒரே நேரத்தில் 2 பேர் ஆன் பண்ணணும், அவ்வளோதான், டக்குன்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகே, இங்கே 2 பேர் போகிறாங்க, இவனை வந்து வெளியே போடக்கூடாது. அந்த வழி வந்து என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே போகிறதுக்கான வழி. இப்போ நம்ம வந்து எப்படினாலும் அவுட் ஆனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து டக்குன்னு ரீஜெனரேட் ஆகிட்டு வந்துடலாம். மக்களே வந்ததுலேருந்து என்னென்னு தெரியல, வாய் ரொம்ப வளருது. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ மான்ஸ்டராக இருக்கிற காரணத்தினால வந்துட்டு நம்ம யாரெல்லாம் போட்டு தள்ளுறோமோ அவங்களாவே வந்துட்டு மாறலாம் இந்த ரவுண்டுக்கு மட்டும். அடுத்த ரவுண்டு வந்து நம்ம மான்ஸ்டராக வரதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான் மக்களே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ நார்மலாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மான்ஸ்டராகவே முக்கால்வாசி நேரம் மான்ஸ்டராக மாறணும் அப்படின்னா நமக்கு வந்து மான்ஸ்டர் கூப்பன்னு ஒன்று தேவை. அது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா வைங்களேன், நம்ம மான்ஸ்டராக மாறுற சான்ஸ் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ பக்கத்தில் வந்து எவனோ ஒருத்தர் போயிட்டுருக்கான். இது வந்து மான்ஸ்டருக்கு மட்டும் உள்ள சென்சிங் பவர் மக்களே. இது வந்து நம்ம பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ரெட் கலரில் காமிச்சு கொடுத்துரும். நம்ம வந்து அவங்கள டைரெக்டாக போய் போட்டு தெரிய வேண்டியதான். அதுவும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட் என்ன அப்படின்னா ஹிண்ட்டு கிடையாது, டிப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மான்ஸ்டராக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு யாருமே பக்கத்தில் இல்லாத நேரத்தில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து யாராவது ஒருத்தராக சிக்குவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் பார்த்து போட்டு தள்ளிங்க அப்படின்னா வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். எவனுமே வந்துட்டு பார்க்க மாட்டான் நம்ம தான் வந்துட்டு மான்ஸ்டர் அப்படின்னு. அப்படியே நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் யாரையா போட்டு தள்ளுறீங்க அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் வந்து வேற ஒரு பிளேயருடைய ஸ்கின்னை வச்சுட்டு நீங்கள் வந்து மான்ஸ்டராக மாதிரி போட்டு தள்ளலாம். இப்போ வந்துட்டு யாரோ ஒரு ஆள் மட்டும்தான் மீதி இருக்காங்க போல், அதனால தான் எவாக்குவேஷன் கேப்சூல்னு ஒன்று இருக்கும், அது வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடகடன் அந்த இடத்துக்கு போலாட்டி யாராவது ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிடுவோம், நம்ம வந்து அவுட் ஆகிடுவோம். அதனால் வந்துட்டு கடகடன் இந்த இருக்கு பாருங்க எவாக்குவேஷன் கேப்சூல். இந்த இடத்த வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த ரூம் வந்து இந்த ஏதோ ஒரு ரூம் பேர் எதோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு. அந்த பிங்க் கலரில் இருந்துச்சு, அந்த ரூம் பக்கத்தில் இந்த இடம் இருக்கும். இவனை எத்தனை தடவை அடித்தாலும் அவுட் ஆக மாட்டான் மக்களே. ஒருவேளை ஆஃப்லைன் போயிட்டானோ, சரி விடுங்க, அப்போ நம்ம தான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இவன் வந்து வெளியே போயிட்டான் அப்படின்னா வந்துட்டு நம்ம தான் வின்னாரு. ஓகே, சீக்கிரம் வெளியே போடா, டைம் வேறு போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போயாவது வெளியே போவானா, அப்பாடா போயிட்டான். ஓகே மக்கள், இப்போ வந்து யாருமே இங்கே உயிரோடு இல்லை, அதனால் வந்துட்டு மான்ஸ்டர் தான் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டாங்க. ஓகே, யார் ஃபஸ்ட்டு ப்ளேஸு போடு, நம்ம தான் மக்களே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். சரி, அடுத்த ரவுண்டு வந்து இப்போ சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கடையில் வந்து நமக்கு ஒரு ஆடு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த ஆடை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து டீமாக நிற்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், பாதி பேர் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது.
சரி இப்போ வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்துட்டா போதும். யாரும் வர்ற மாதிரி தெரியலையே. சீக்கிரம் வாங்கடா. எங்கடா போனீங்க மக்களே? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இன்னொரு கேமுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஒரு இன்விடேஷன் மாதிரி சைடில் வந்துச்சுல்ல மெசேஜ் மாதிரி, அந்த பிளேயர் தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த கேமுக்கு வந்தாச்சு. கரெக்டாக 4 பேர் இருந்திருக்காங்க, என்னோட சேர்த்து 5 பேர். நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்ததுனால கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கடகடன்னு வெப்பனை தேடுற வேலையை பார்ப்போம். ஆமாம், நம்ம எந்த கேமுக்கு போனாலும் 2 பேர் நம்மளை உயிரை வாங்குறதுக்கு வருவானுங்களே. இவ்வளோ நேரம் ஆளை காணோம். ஒரு வேளை இந்த இடத்துல இந்த கேமில் மட்டும்தான் நம்ம சேஃப் போல் இருக்குது. போடுங்க, நமக்கு வந்து AK-47 கன் கிடச்சிருக்கு. இவங்க வந்து AK-74 போட்டிருக்காங்க. அப்படி ஒரு கன் இருக்கா என்ன? எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க லைக் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஒருத்தன் முன்னாடி கிராஸ் பண்ணி போனானே, ஒருவேளை அவன் மான்ஸ்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே மக்கள், இந்த ஆரஞ்சு கலரில் மின்னிக்கிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி ஆமோஸ் தான் வந்துட்டு இந்த AK-47 கன்னுக்கான ஆமோ. இது வந்து ரைஃபிள் ஆமோன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆமோ தான் வந்து AK-47க்கான ஆமோ. அது வந்து கலர் நீங்கள் பார்த்துட்டாலே போதும், நீங்கள் வந்து பிக்கப் பண்ணி தான் அது பார்க்கணும் இல்லை, கலர் வந்து சொல்கிறேன். ரைஃபிள் AK-47ஓட ஆமோ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஷார்ட் கன்னோட ஆமோ வந்து பர்பிள் கலரில் இருக்கும். பிஸ்டல் கன்னோட ஆமோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேம் த்ரோவரோட ஆமோ பார்த்தீங்கன்னா பாட்டில் மாதிரி, குட்டி பாட்டில் மாதிரி இருக்கும். அது பார்க்க வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். அது வந்து ஃபியூவல் ஃபார் ஃப்ளேம் த்ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே நமக்கு ஒரு மிஷன் இருக்குது, இது அதாவது டாஸ்க் இருக்குது. இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து செடியோட சாம்பிளை வந்து நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க நம்மளை. அதுக்குள்ளே இங்கே ஒன்றும் வந்துடக்கூடாதுன்னு கதவுல யாரோ நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு. மக்களே, என் ஃப்ரெண்டு தான் மக்கள் இந்த வாட்டி மான்ஸ்டராக வந்திருக்கான். அவனை போட்டுக்கலாம் பாவிங்களா, போட்டே கட்டாங்க. சரி விடுங்க, அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம். ஓகே, மேட்ச் முடிஞ்சிச்சு. நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும். நான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கேன் மக்களே. ஏன்னா வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணதுனால கூட பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஓகே, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண 2 பேர் வருவாங்க. அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, நல்லது தான். அவங்க வராமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப்டி மக்களே. ஒரு வேளை அடுத்த ரவுண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்களோ, எனக்கு என்னமோ பக்குன்னு தான் இருக்குது. டேய், இப்போதான்டா உங்களை பற்றி பேசினேன், அதுக்குள்ளேயும் மாட வந்துடுவீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க 2 பேர்த்துல யாராவது வந்து மான்ஸ்டராக மாறினாங்கன்னா நம்மளை தானே தேடி பிடிச்சி வந்து போட்டு தருவாங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இவங்க 2 பேர்த்துலேருந்து தப்பிக்கணும் மக்களே. அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். இவங்க 2 பேரும் எப்போ இங்கே வருவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எந்த பேர் வச்சுக்கிட்டு இங்கே வராங்கன்னு வேறு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கையில் வந்து பிஸ்டல் தான் இருக்குது. AK-47 மாதிரியான கன்லாம் கிடச்சா நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, அதான் இவங்க கொடுக்க மாட்டாங்களே. எப்போயாச்சும் ஒரு தடவை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து சில நேரம் கிளிச் ஆகும் மக்களே. என்ன மாதிரி கிளிச் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்துட்டு போனீங்க அப்படின்னா நிறைய கன் ஒரே இடத்துல வந்து நிறைய கன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் AK-47, ஃப்ளேம் த்ரோவர், பிஸ்டலு, அப்புறம் வந்துட்டு இன்னொரு கன் இருக்குமே, அது என்னமோ ஒரு கன்று, அது எனக்கு ஷார்ட் கன்று. இந்த 4 கன்னும் ஒரே பாக்ஸில் அட்டடேத்தில் இருக்கும். நம்ம எந்த கன்னுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கிளிச்சு தான். பட் அது வந்து எனக்கு நிறைய வாட்டி ஒர்க் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்பேஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா மக்களே, மேலே வந்து இந்த பிளானட்லாம் இருந்துச்சு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து யாரையோ போட்டு தள்ளிட்டாங்க, யாருன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து அங்கே ஏதோ சிம்பிள் காட்டுதில்ல மக்களே, இந்த எல்லோ கலரில் அந்த இது ஒர்க்கு போயிட்டுருக்கு போல். அந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா இவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து இந்த பேண்டேஜை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். ஏன்னா இவங்க வந்து இந்த மான்ஸ்டராக கூட இருக்கலாம், சொல்லவே முடியாது. யாரையுமே வந்து நம்பக்கூடாது மக்களே இந்த கேமில். அண்ணே, குட் நியூஸ். என்னடா குட் நியூஸ்? சீக்கிரம் சொல்லு. இந்த ரவுண்டில் மான்ஸ்டர் நான் தான். டேய், என்னடா சொல்கிற? அப்போ நான் உன் கையில் மட்டும் சிக்கவே கூடாது. சரி விடுங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த தம் தூண்டு பிஸ்டல் தான் இருக்குது. இதை வச்சு என்ன செய்கிறது? மெல்ல தான் ஷூட் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது கன் இருக்குமா? ஆமாம் மக்கள், இந்த இடத்துலையும் ஒரு வெப்பன் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அதை எடுக்க தேவையில்லை. வெப்பன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரேண்டமாக வந்துட்டு ஸ்பான் ஆகும். நம்ம வந்து எப்போ தேவைப்படுதோ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து வெப்பனை தேடியே ஆகணும் மக்களே. அப்போ தான் வந்துட்டு நம்ம கையில் வெப்பன் இருக்கும், நமக்கு வந்து சேஃப்டியும் கூட. மேலே ஒரு பாக்ஸ் இருக்கான்னா அதை எடுக்கலான்னு பார்த்தா கீழே எவனோ ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான். எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே இல்லை மக்களே. இவன் கூட மான்ஸ்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. டேய், அது நீயாடா? அண்ணே, நான் சும்மா சொன்னேனே, நான் ஒன்றும் மான்ஸ்டரே கிடையாது. நான் கீழே ஒரு மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேனே. அப்போ இங்கே வர மான்ஸ்டர் யாரு?
பேர் கூட பார்த்தனே, ஹெச்டி. டேய், அப்போ என் ஃப்ரெண்டு தான் மான்ஸ்டரா? இது தெரியாமல் போச்சே. ஒருவேளை அவன் மான்ஸ்டர் கூப்பன் வாங்கியிருப்பானோ? பின்னாடியே துரத்திட்டு இருக்கானே. டோரை லாக் பண்ணிகிட்டே இருந்தாலும் பின்னாடி வரானா இல்லைன்னு வர தெரியல. இது ஒரு கண் கிடக்கானா, இதை எடுக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. இருந்தாலும் எங்கிட்ட ஓட வேண்டியதான். ஏன்னா எப்போ எவன் எங்கிட்ட வந்து போட்டு தருவானே தெரியல. சில நேரம் தேவையில்லாமல் நம்மளை போட்டு தருவாங்க மக்களே. அதுதான் அந்த கேமில் வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். சில பேர் வேண்டே நம்மளை போட்டு தருவாங்க. எல்லாருக்கும் அந்த நியூஸ் தெரியும். இருந்தாலுமே வந்துட்டு எப்படி தெரிஞ்சால் தெரியட்டும் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தருவாங்க. நமக்கு வந்து ஹெல்த் இன்னும் குறையில மக்களே. அதனால் வந்துட்டு நம்மளால் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன், இந்த பேண்டேஜ் வந்து நம்மகிட்ட இல்லை அப்படின்னா இந்த ரூமில் வந்து நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் நம்மளவே. அதனால தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு கீழே வந்து ஒரு எக்ஸ்பி பார் மாதிரி காட்டும். அது வந்து ஃபுல் நமக்கு வந்து எக்ஸ்பியை வந்து ஃபுல் பண்ணுறதுக்காக அந்த இடம் வச்சுருப்பாங்க. நம்ம பேண்டேஜ் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சமாக தான் எக்ஸ்பி ஏறும். ஆனால் அங்கே போய் நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஹெச்பியை வந்து ஏற்றி விட்டுருவாங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயந்தான். இது வந்து ரைஃபிளோட ஆமோ தான் இருக்குது. எனக்கு இது தேவையே இல்லை. ஆரஞ்சு கலரில் இருந்தால் ரைஃபிள் ஆமோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. எல்லோ கலர்னால் பிஸ்டல் ஆமோ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்லலை. ஸோ உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். என்னடா இவன் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆயிரும். ஓகே, இந்த சைடு போய் பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஒரு மிஷன் வச்சுருப்பாங்க மக்களே. ஆனால் இந்த தடவை அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, இந்த ரவுண்டுக்கு வந்து அந்த டாஸ்க் நமக்கு வந்து சொல்லலை. அதனால் வந்துட்டு நம்ம இந்த டாஸ்க்கு வந்து பண்ண முடியாது. இங்கேயும் வந்து ஒரு டாஸ்க் உண்டு. நான் ரொம்ப நாளாக வந்து அது எப்படி பண்ணணும்னே தெரியாமல் இருந்தேன். நமக்கு அந்த டாஸ்க் வந்து கொடுக்கும்போது வந்துட்டு நான் ஒவ்வொரு டாஸ்க்கும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த ரூமில் ஒரு டாஸ்க் இருக்குன்னு சொன்னேன் மக்களே. அது வந்து கரெக்டாக அந்த ஒரே கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒயர்ஸை. ஓகேவா? ஆனால் அது எந்த மீனிங்கில் டிஸ்கனெக்ட்னு சொல்கிறாங்கன்னே தெரில. ஏன்னா வந்து அது டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. என்னடா இது போச்சு, ஆக்சிஜன் வந்து குறைய ஆரம்பிச்சு மக்களே. எங்கேயாவது ஆக்சிஜன் இது பண்ணுறதை வந்து ஆன் பண்ணி விட்டாகணும். ஓகே, இது ஆன் பண்ணிட்டோம்னா சரி பண்ணி விட்ருவாங்க. இன்னொரு டைம் ஒருத்தர் ஆன் பண்ணி விட்டா தான் மக்களே சரியா. ஓகே, போடு, டக்குன்னு ஆன் பண்ணி விட்டாங்க மக்களே. நல்ல விஷயந்தான். இப்போ வந்து கடன்னு ஷார்ட்கனோட ஆமோவை தேடணும். அது வந்து பர்பிள் கலரில் இருக்கும். எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. இதாக இருக்குது மக்களே, உனக்கு கிடச்சிருச்சு. சரி, இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த பாக்ஸஸ் வந்து தேடுவோம். ஆனால் எனக்கு வந்து டாஸ்க் பண்ணுற ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்துட்டு திடீர்னு எவனாவது மான்ஸ்டர்னு வந்துடுறான். அவன் வேறு கொள்கிற ஆட்களாக வேறு மாறுவானா. அதனால் யாரையுமே நம்ம வந்து நம்ப முடியாது. ஏன்னா நிறைய பேர் அவன் வந்து இந்நேரத்துக்கு போட்டு தள்ளியிருப்பான் மக்களே. அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இவன் தான் மான்ஸ்டர், என் ஃப்ரெண்டு தான் மான்ஸ்டர். அதனால் வந்துட்டு நான் கேர்ஃபுல்லாக இது சாதாரணமாக அங்கிட்டு இங்கிட்டு கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு வேறு ஒரு பிளேயராக கூட அவன் வந்து என்னனாலும் வருவான். ஸோ நம்ம எப்போவுமே என்னடா திடீர்னு கத்திட்டு இருக்க? மான்ஸ்டர் பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, என் பக்கத்துலையா? உங்க பக்கத்துல இல்ல, என் பக்கத்துல தான் இருக்கு போல இருக்கு. அப்படியா? அப்போ நல்ல விஷயம் தான். ஆனால் என் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. சரியில்லை, இவங்க கூட மான்ஸ்டராக இருக்கணும். சரி, மான்ஸ்டராக இல்லாட்டி நல்லது. ஆனால் எனக்கு துரத்துற மாதிரிலாம் இருக்கு. யாரோ மான்ஸ்டராக மாறிட்டாங்க மக்களே. பின்னாடி துரத்துறவங்க தான் நினைக்கிறேன். சரி, இந்த டோரை லாக் பண்ணுவோம். ஐயோ, வாய் வேறு வளருது. இந்த சைடு ரூம் இருக்கா, அந்த சைடு தான் இருக்கா? சரி வாங்க, கடற்கடன் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம். ஓகே மக்களே, நம்ம வந்து இந்த ரவுண்டோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த கேம் மறுபடியும் இந்த பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இப்போது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் வந்து இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இந்த பேயிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். ஓகே மக்களே, எவாக்குவேஷன் கேப்சூல்ஸ்னு சொன்னேன்ல, ஒரு எஸ்கேப் ஆகிற ரூட்டு ப்ளூ கலரில் கதவு மாதிரி காட்டணும். அது வந்து அன்லாக் ஆகிடுச்சாமா. அந்த வழியாக நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் 50 செகண்ட் தான் இருக்குது. அங்கே போகிறதுக்குள்ளேயும் டைம் முடிஞ்சிருமோன்னு வேறு பயமாக இருக்குது. இப்போ எந்த இவன் தான் மக்களே மான்ஸ்டரு. ஸ்பேஸ்லேருந்து வெளியே வந்து கூட நார்மலாக இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் மான்ஸ்டர் கன்ஃபார்ம். இவளான்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம எந்த சைடு கூட எஸ்கேப் ஆகணும்னு வர மறந்து போச்சு. அந்த ப்ளூ கலரில் காட்டுமே எங்கடா போச்சு. இந்த வித்தியாசமான ஒரு இடத்துல தான் மக்கள் இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல மாடலை பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன். மாடலை பார்த்தோன்னா நான் சொல்லிடுவேன். ஓகே, இன்னும் 20 செகண்ட் தான் மக்களை இருக்குது. நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். ஓகே, ப்ளூ கலர் அங்கே தான் காட்டுது. கடற்கடன் ஓடி போய் எஸ்கேப் ஆகணும் மக்களே. சீக்கிரம் எல்லாரும் அடி வாங்கி செத்துட்டான் போல். நம்ம ஒருத்தர் தான் மீதி இருக்கோம். நம்ம மட்டும் அடி வாங்கிட்டோம், இல்லாட்டி இந்த டைமர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிச்சு. இப்போ பின்னாடி தான் வந்துட்டுருக்கோம் இந்த மான்ஸ்டரு. நம்ம எப்படியும் எஸ்கேப் ஆக முடியாது போல இருக்கு மக்களே. போச்சு. 3, 2, 1 அவ்வளோதான் மக்கள், நம்ம சோழி முடிஞ்சிச்சு.
ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.